ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான பச்சை பயிரில் கார சுண்டல், இனிப்பு சுண்டல் இது ரெண்டுமே நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு பச்சை பயிறு எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், இப்போ இந்த பச்சை பயிரை வந்து இந்த 1/4 கிலோ பச்சை பயிரிலே வந்து நம்ம 2 சுண்டலுமே செஞ்சிட போகிறோம். கார சுண்டல், இனிப்பு சுண்டல் ரெண்டுமே இதிலே செஞ்சிட போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நல்லா நம்ம சாப்பிடும்போது எப்படி மொறுமொறுன்னு இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வந்து இதை வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு ஈவனாக எல்லா பச்சை பயிருமே வந்து உங்களுக்கு நல்லா வறுபடும். அதனால் அகலமான பாத்திரத்தில் வந்து எப்போவுமே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வாசனை வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது நல்லா வறுபடட்டும். நீங்கள் வந்து கரண்டி எடுக்காமல் நல்லா அப்படியே இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஈவனாக வறுபடும். இல்லைனா அடியில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் கருகிடும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா வறுபட்டுடுச்சு, கலர் நல்லாவே மாறிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி மாறி நல்ல கமகமான வாசனை வரணும். இப்போ இதை வந்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது 2 கிளாஸ் அளவுனா பச்சைப்பயிறு சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு 6 கிளாஸ் அளவு நம்ம தண்ணி வச்சு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 விசில் வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இப்போ இதை மூடி போட்டுடலாங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டேன். இது ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். வச்சு அதுக்கு பிறகு நம்ம வெந்ததுக்கு பிறகு பார்க்கலாங்க. பயிர் வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து காரப்பருப்புக்கும் வேணும். இப்போ இதை 2ஆக பிரிச்சிடலாம். கார சுண்டலுக்கும் இனிப்பு சுண்டலுக்கும் சேர்த்து 2ஆக பிரிச்சிடலாம். நமக்கு எந்த அளவுக்கு சுண்டல் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கார சுண்டலை வந்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கார சுண்டல் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். 2 வரமிளகாய் அந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பயிரை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு துருவிய தேங்காய் சேர்த்துடலாம். நல்லா இதை கலந்து விட்டுறலாம். ஒரு 1/4 கைப்பிடி அளவு துருவிய கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் கலந்து விடுறேன். இப்போ இது கூடவே நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும்போதே பச்சை பயிறு நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இதில்
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் மிளகும் நான் வறுத்து பொடி பண்ணின பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்துக்க வேண்டாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், கொஞ்சம் காரமாக இருக்கும், அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கடைசியாக ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம், ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு சுவை நல்லாயிருக்கும், அதுக்காக. இப்போ கார சுண்டல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ இனிப்பு சுண்டல் ரெடி பண்ணுறதுக்கு வேக வச்ச பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து நான் வந்து சர்க்கரையோடு சேர்த்து அடிச்சு வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வெள்ளை கலராக இருக்குது. இப்போ இது வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்குன்றதுனால இதை நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுற போகிறோம். பாருங்கள், ஒரு ஆரோக்கியமான கார சுண்டல் இனிப்பு சுண்டல் இது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை பயிறு வச்சு இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.